வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது காசி யாத்திரையினுடைய பார்ட் 3. நம்ம இந்த யாத்திரையினுடைய பார்ட் 1ல தனுஷ்கோடியை பற்றி பார்த்தோம். பார்ட் 2ல திரிவேணி சங்கமத்தை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறோம். இப்போ பார்ட் 3ல காசிக்குள்ளே நம்ம நுழையிறோம். பார்ட் 3ல காசி யாத்திரையை எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் காசியை பற்றி பொதுவான தகவல்களையும் காசியை பற்றி அது சம்மந்தப்பட்ட ஜோதிட விளக்கங்களையும் நம்ம இந்த பார்ட்டில் விரிவாக பார்த்துட்டதுக்கு பின்னால் காசி யாத்திரையை பற்றி விளக்கி சொன்னோம்னா இன்னும் தெளிவாக புரியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி காசிக்கு யார் போகலாம், யார் வேண்டுமானாலும் போகலாம். டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எல்லா ஊர்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட 3 நாள் காசிக்கு ட்ரெயினில் போகிறது மாதிரி இப்போ காசிக்கு 3 மணி நேரத்தில் போகலான்ற நிலைமை உருவாகி இருக்குது. அதனால் காசிக்கு யார் வேணாலும் போகலாம். யார் கண்டிப்பாக காசிக்கு போகணும்? இதுக்கான ஜோதிட விளக்கம் என்ன சொல்லுது? ஜோதிடத்தில் பிதாமகன் சொல்லப்படுகிற நெல்லை கே வசந்தன் அவர்கள் தான் இந்த காசி ஜாதகம்ன்ற ஒரு அமைப்பை எடுத்து சொல்லி அதன் மூலமாக காசி ஜாதகம்னா என்ன அப்படின்றத விளக்கமாக மக்கள் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதில் சில பாயிண்ட்ஸை நம்ம பார்ப்போம். முதல் பாயிண்ட்ஸு, உங்களுக்கு இது ஜாதகம், உங்கள் ஜாதகம் காசி ஜாதகமானு புரிஞ்சுக்கிறதுக்கு ஜோசியர்கிட்ட கண்டிப்பாக போகணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஜாதகம் இருந்துன்னா எடுத்துக்குங்க. என்கிட்ட ஜாதகமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நாள், பிறந்த நேரம் இதை கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேரில் நீங்கள் ஃபீட் பண்ணாலுமே உங்களுடைய ஜாதக கட்டம் தெளிவாக தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஜாதகத்தை நீங்கள் கையில் எடுத்து அதில் லக்னம் 1ஆம் இடம் லான் போட்டிருக்கோம், அதை நீங்கள் 1ஆம் இடமா நீங்கள் எடுத்துக்கிட்டு, ஸோ 1வது இடம் லக்னத்தில் இருந்து 4வது இடம், 7வது இடம், 10வது இடம், இந்த இடங்களில் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கிரகங்கள், நவகிரகங்கள் இருந்தால் அது காசி ஜாதகம் தான். என்னென்ன கிரகங்கள்? மேஷம், கடகம், மகரம், துலாம், இந்த கிரகங்கள் இருந்தால் இந்த ஜாதகம் காசி ஜாதகம். இது ஒரு முறை. இன்னொரு முறையில் ராகு கேது எங்கே இருக்குதுன்னு பாருங்க. எல்லா ஜாதகத்திலையுமே ராகு கேது நீங்கள் கோடு போட்டிங்கன்னா அது கிராஸாக தான் வரும், நேர்கோட்டில் வராது. ஸோ இந்த ராகு கேது நீங்கள் ஒரு கோடு போட்டுட்டு அந்த ஜாதக கட்டத்தை பார்க்குறப்போ எல்லா கிரகங்களும் ஒரு பக்கமாகவும் சனி மட்டும் தனியாக ஒரு பக்கமாகவும் இருந்தால் அது காசி ஜாதகம். இந்த அமைப்பை உங்களுக்கு கால சர்ப தோஷம் கூட சொல்லுவாங்க. இது உங்களுக்கு முக்கியமான அமைப்பு. இந்த முறையில் இருந்தால் இந்த காசி ஜாதக இருக்கிறவங்களுக்கு தோஷம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு காசிக்கு கண்டிப்பாக போகணுன்றது ஜோதிட விதியில் நெல்லை கே வசந்தன் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. காசியை பற்றி சில பொதுவான விஷயங்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம். காசி அப்படின்னா என்ன? காசின்றது வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு சுடுகாடு, மிகப்பெரிய சுடுகாடு. காசிக்கு இன்னொரு
பெயர் வந்து ஜோதி. ஏன்னா அங்க ஜோதிலிங்கம் இருக்கிறதுனால பிரகாசமாக இருந்தது. இந்த 3 உலகங்கள், பாதாள உலகம், நமது உலகம், மேலுலகம், இந்த 3 உலகத்தையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு காசியில இருக்குதுன்னு சொல்றாங்க. அதாவது வெஸ்டிபியூல் டியூப் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் உலகம், கீழ் உலகம், நமது உலகம், இது 3த்துக்கும் போயிட்டு வரக்கூடிய அமைப்பு காசியில இருக்குது அப்படின்றது ஐதீகம். இந்த காசியில குறிப்பா ஏன் இவ்வளவு கூட்டங்கள், இவ்வளவு ஒரு முக்கியத்துவம்? காசிக்கு போனா கர்மாவை வந்து தொலைக்கலாம்னு சொல்லுவாங்க. காசிக்கு போய் கர்மாவை தொலைக்கிறதுனா அப்ப ராமேஸ்வரத்துக்கு எதுக்கு போகணும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பார்ட் 1ல, ராமேஸ்வரம் போறது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இதுவரைக்கும் நாம் செய்த பாவங்களை கழிப்பதற்கு. காசிக்கு போறது நமது முன் ஜென்மத்தில் செய்த பாவங்களை வந்து தீர்ப்பதற்கு. சரி, இந்த ஜென்மங்கள், கர்மங்கள், கர்ம தோஷம் அப்படின்னா என்ன? கர்மான்றது ஒண்ணுமே கிடையாது. நமது முன் ஜென்மத்தில் செய்த பாவங்கள் வந்து நம்ம தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கோம். இந்த பாவங்கள் எது வரைக்கும் தொடர்ந்து வரும்? 7 ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 49, 7 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. 7 × 7 49. ஸோ 49 ஜென்மங்கள் ஒருத்தர் இறத்த பிறகு அவருக்கு வந்து மறுபிறவி இல்லைன்றது ஐதீகம். 49வது ஜென்மம் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? யார் ஒருவர் யாரும் சொல்லாமல், கேள்விப்படாமல் திருமூலர் மந்திரத்தை கத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ, யாருடைய தூண்டுதலின் பேரில் தானாகவே படிக்க ஆரம்பிக்கிறார்களோ, அவர்கள் 49வது ஜென்மத்தில் இருக்காங்கன்றது வந்து புரிஞ்சுக்கலான்றது ஒரு ஜோதிட விதி. நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஜென்மம் முதல் ஜென்மமாக இருக்கலாம், 49வது ஜென்மமாக இருக்கலாம், இல்லை இடைப்பட்ட ஜென்மங்கள்ல கூட நம்ம இருக்கலாம். எந்த ஜென்மன்றது நமக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து குறிப்பாக வந்து ஒரு சயின்ஸ் ப்ரூவன் ஃபேக்ட்ன்றது வந்து இல்லாததுனால இந்த காசி ஜாதகம் அமைப்பு இருப்பவர்கள், தோஷம் இருப்பவர்கள் மட்டும் இல்லாம எல்லாருமே முன் ஜென்மத்தில் செய்யக்கூடிய கர்மாவை வந்து தொலைப்பதற்காக காசிக்கு செல்வது கட்டாயமாக்கப்படுகிறது ஜோதிட விதியின்படி. காசிக்கு இன்னொரு முக்கியத்துவமும் உண்டு. காசி வந்து அந்த காலத்துல வந்து ஒரு இந்த காலத்துல தன்னுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு உச்சபட்சமா சொல்றதுக்கு என்ன சொல்றாங்க, ஒலிம்பிக் கேம்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து ஒரு கேம்ல, ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1ன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒலிம்பிக் கேம்ஸ் இருக்குது. செஸ்ஸில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு செஸ் ஒலிம்பியாட் இருக்குது. அது மாதிரி அந்த காலத்தில் எந்த ஒரு கல்வியில் வந்து எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் காசிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பண்டிதர்கள், புலவர்கள் மத்தியில் தன்னுடைய புலமையை நிரூபித்தால் அவர்கள் வந்து புலமை வாய்ந்தவர்களாக கருதப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. இந்த காசியை வந்து ஆண்ட பொழுது காசி மன்னர் காலத்துல 64 தேசங்கள் இருந்தது. 64 தேச மன்னர்களும் தாங்கள் வந்து கங்கையில் மூழ்கி வழிபடுவதற்கு ஏதுவாக 64 படித்துறைகளை கட்டி வச்சிருந்தாங்க. காட்டுன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டா சொல்லப்போனா காட். காலப்போக்கில் அந்த படித்துறைகள் எல்லாம் சிலது அழிந்து இப்போ 41 படித்துறைகள் தான் இருக்குது காசியில. ஸோ காசியில வந்து காட்டுன்ற சொல்லு வந்து படிக்கட்டுகளாக கட்டப்பட்டு இருக்கக்கூடிய படித்துறையை வந்து குறிக்கும். சரி, காசியை பற்றி வேற தகவல்கள் என்ன இருக்குது? காசியில வந்து கருடன் வந்து இருக்காது.
காகம் கரையாது, கவுளி கத்தாது, பல்லி வந்து கத்தாது, மாடு முட்டாது, நாய் வந்து குறைக்காது, பூக்களுக்கு மனம் இருக்காது. காசியில் சவம் சிவம், இறந்து போன பிணம் வந்து அங்க வழிபாட்டுக்குரிய ஒரு தெய்வமாக கருதப்படுகிறது. மேலும் காசியில இறக்கிறவங்க முக்தி அடைகிறாங்க. ஸோ காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, திருவண்ணாமலையை நினைத்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி. இந்த இடத்துல சொல்லியிருக்கிறத உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஸோ இந்துக்களாக இருப்பவர்கள் இதனால தான் காசிக்கு ஒரு முறையாவது போகணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல இடங்களில் இருக்கிறவங்க இறந்தவர்களுடைய தங்களுடைய தந்தையோ தாயாரோ உறவினர்களுடைய வேதங்களை காசிக்கு எடுத்துட்டு வந்து இருக்கிறது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்க காசியில போய் தங்கிடுறாங்க. காசியில இதுக்குன்னே தங்குறதுக்கு சில தங்குற இடங்கள் இலவசமாகவும் இருக்குது, பணம் கொடுத்து இருக்குது. அந்த இடங்கள்ல இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய தனது தந்தையோ தாயாரோ உறவினர்களோ அங்க சேர்த்துட்டு அதற்கு உண்டான பணத்தை வந்து கொடுத்துட்டு தங்களுடைய தொடர்பு எண்ணை கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அவர்கள் இறந்த உடனே அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய காரியங்கள் காசியில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. காசியில பல இடங்களில் பிணங்கள் எரிக்கப்பட்டு கங்கை நதிக்கரையில சாம்பல் கரைக்கப்படும். கடந்த சில வருடங்களாக அந்த முறை மாற்றப்பட்டு காசி ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப சுகாதார குறைவாகவும் இருந்த நகரம் மாற்றி காசியில இப்பொழுது ரொம்ப சுத்தமா வழித்துறைகள்லாம் கட்டப்பட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப சுத்தமாக இருக்குது. மேலும் காசியில வந்து பிணங்களை எரிக்கிறதுக்கு 2 இடங்கள், ஒன்று ஹரிச்சந்திரா காட்டு, இன்னொன்று மணிகர்ணிகா காட். இந்த 2 இடங்கள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டு ஒவ்வொரு இடங்களிலும் இந்த 2 இடங்கள்ல ஒரு நாளைக்கு 300 பிணங்கள், ஏறக்குறைய 600 பிணங்கள் வந்து எரிக்கப்பட்டு வருது. 24 மணி நேரமும் இந்த பிணங்கள் எரிக்கப்பட்டு வருது. இந்த பிணங்களை எரியூட்டுவதற்காக காசி தோன்றிய காலத்திலே இருந்தே 3500 வருடங்களாக ஹரிச்சந்திரனால் ஏற்றப்பட்ட ஒரு நெருப்பு இன்னமும் அணையாமல் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த நெருப்பை பரம்பரையா ஒரு குடும்பம் அணையாமல் அதை வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க. காசியில் இறக்கப்படும் அனைத்து பிணங்களுக்கும் அங்கிருந்துதான் நெருப்பு எடுத்து செல்லப்பட்டு அந்த பிணங்களை கங்கை நதிக்கரை ஓரம் வந்து கங்கையில் நீராட்டி அதன் பிறகு விறகூட்டி எரிக்கப்படுகிறது. ஒரு பிரேதம் எரிந்து முடிப்பதற்கு 3 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒரு பிரேதத்தை எரிப்பதற்கு குறைந்தபட்சம் 16,000 ரூபாய் வரைக்கும் இந்த கட்டணம் கொஞ்சம் முன்ன பின்ன விறகு விலையை பொறுத்து வந்து மாறக்கூடும். இதை எரிக்கிறதுக்கு உண்டான விறகுகள் டன் கணக்கில் அந்த படித்துறையில பக்கத்துல பார்த்தீங்கன்னா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். காசிக்கு போறவங்க நேரடியாக பார்க்கலாம். சரி, காசியில இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது, அதுதான் அகோரிகள். இந்த அகோரிகள் 2 விதமா இருக்கிறாங்க. ஒன்று அகோரிகள், இன்னொன்று நாக சாதுக்கள். அகோரிகள் வந்து கருப்பு நிற ஆடைகளை வந்து உடுத்துவாங்க, உடல் முழுவதும் சாம்பலை பூசி இருப்பாங்க. நாக சாதுக்கள் உடம்புல துணி இருக்காது, நிர்வாணமாக இருப்பாங்க. இதுல நாக சாதுக்கள் வந்து பெரும்பாலும் அமைதியா இருப்பாங்க. மூர்க்கமாகனா
அவர்கள் வந்து கழுத்துல கத்தி வச்சு அறுக்கிறதுக்கும் தயங்க மாட்டாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து சொல்றாங்க. பட் பொதுவா நாங்கள் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி சம்பவம் எதுவும் நடந்தது இல்லை. இந்த அகோரிகளோ நாக சாதுக்களோ இறந்தாலோ இல்லைன்னா ஒரு கர்ப்பமான பெண் இறந்தாலோ, குழந்தைகள் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறந்தாலோ, பாம்பு கடித்து இறந்தாலோ இந்த பிணங்களை அவங்க எரிக்கிறது இல்லை. மாறாக கயிறு கட்டி, கயிறினுடைய நுனியில கல்லை கட்டி கங்கை நதிக்கரையில நடுவுல கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. அதற்கு ஜலசமாதின்னு சொல்றாங்க. அகோரிகளையும் நாகசாதுக்களையும் பார்க்க விரும்புகிறவங்க காசிக்கு போக வேண்டிய மாசம் நவம்பர், டிசம்பர். குறிப்பா அவர்களுடைய நடவடிக்கைகளை நான் கண்டிப்பா கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போக வேண்டிய மாதம் வந்து மார்ச் மாதம். மார்ச் மாதம் வந்து மசான் ஹோலின்ற ஒரு சடங்கை ரொம்ப விசேஷமாக அகோரிகள் காசியில் நடத்துகிறாங்க. காசியை பொறுத்த வரைக்கும் அகோரிகளுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நாகசாதுகளுக்கும் அகோரிகளுக்கும் நரமாமிதம் சாப்பிட்றது, அந்த ஹரிச்சந்திர காட், மணிகர்ணிகா காட்டில் எரிக்கக்கூடிய பிணங்களுடைய விரல்களை ஒடித்து சாப்பிடுவது, அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு தொடர்ந்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் தவத்தில் இருக்குது. நம்மளால பக்கத்தில் இருக்க முடியாது, அந்த அளவுக்கு சூடு அதிகமாக இருக்கும். பட் அவர்களுக்கு அந்த சூடு ஒன்றும் பண்ணுறதில்லை. பக்கத்தில் மூடி கண்ணை மூடி தியானத்தில் உட்காந்துருவாங்க. அந்த தியானம் முடிஞ்சதுக்கு பின்னால் அங்கே இருக்கக்கூடிய பிரேயத்தில் இருக்கக்கூடிய ஒரு எலும்பை அவங்க வந்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவர்களை மற்ற நாட்களில் பார்க்கணும்னா அவர்கள் மற்ற நாட்களில் பெரும்பாலானவர்கள் வந்து இமாலயாஸ் போயிடுறாங்க. சில பேர் வந்து காசியிலேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மயான பூஜை தினந்தோறும் செய்வதற்காக தங்கி நடு இரவில் மண்டை ஓட்டில் சாராயம் ஊற்றி கோழியை வந்து பலி கொடுத்து பிரதங்களுடைய இதை மாமிசத்தை வந்து தீ வளர்த்து அதில் போட்டு அதை வந்து சாப்பிட்டு வந்து இன்னமும் அந்த இது செஞ்சிட்டு இருக்காங்க. சரி, காசியை பற்றி இன்னும் பல பொது தகவல்கள் இருக்கின்றன. இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் பத்தாது. இதை நம்ம அடுத்த பார்ட் 4ல் பார்ப்போம். பார்ட் 3 இதோட முடிச்சுக்கிட்டு பார்ட் 4ல் இன்னும் சில தகவல்கள் நம்ம காசியை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.